65ஆம் சங்கீதம் 6-7 வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தேவனே, தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல், உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிற சிங்காசனமாக இருக்கிறது. அந்த சிங்காசனம் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் பூரண வடிவுள்ள சீயோனில் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தின் மேலதான் பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனமாக இருக்கிறது. அந்த சிங்காசனம் அசையாது. பூரண வடிவுள்ள சீயோன் ஒருபோது அசையாது. பூரண வடிவுள்ள சீயோனில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்திலே தேவன் உட்கார்ந்திருந்து என்றென்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பாருங்கள், ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் மகிமையின் ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம், அது பரிசுத்த ராஜ்யம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், அது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம், அது பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் பாருங்கள் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. செங்கோல் என்றால் ஆளுகையை குறிக்கிறது, அதிகாரங்களை குறிக்கிறது. ஆண்டவருடைய ஆளுகையும் ஆண்டவருடைய பாருங்கள் அதிகாரங்கள் எல்லாம் நீதி உள்ளதாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தின் செங்கோலாகிய அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் பெற்றுக்கொண்டு நாமும் இயேசு கிறிஸ்துவோடு பூமியில் அரசாட்சி செய்ய போகிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்திலிருந்து ஜனங்களுக்கு நித்திய நியாய தீர்ப்பு கொடுத்த பிறகு ஆண்டவரோடு புதிய எருசலேம் நகரத்திலே நாம் பிரவேசித்து நித்தமும் மனமகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க போகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் நித்திய காலம் வாழ்ந்து அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்க போகிறோம். அல்லேலூயா. ஆகையால் தான் தேவனே, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய செங்கோல், அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது போல எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நீதி உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும். எல்லா இடங்களிலும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி வாழ வேண்டும். தேவன் பூமியிலே நிறைவேற்றுகிறதற்கு நமக்கு தந்திருக்கிற கட்டளைகளாகிய நீதியை நிறைவேற்ற வேண்டும். பூமியிலே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றி மனதார தேவனுடைய சத்திய வசனத்தை கைக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவனுடைய சிங்காசனம் அசையாததாக இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் அவரும் அசையாத தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் செங்கோலும் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. அந்த செங்கோல் நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் செங்கோலாக அவரோடு கூட ஆளுகை செய்கிற நீதியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் நீதியை நிறைவேற்றி ஆண்டவரோடு ஆளுகை செய்கிறதற்கு நீங்கள் எப்பொழுது ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமான பிள்ளைகளாக விழித்திருக்கிற பிள்ளைகளாக ஒரு காரியத்திலும் நீங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்து அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நீங்களை தேவனுடைய ராஜ்ய
ராஜ்யத்தின் செங்கோலாக இருந்து ஆண்டவருடைய நீதியின் பிள்ளைகளாக இருந்து கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வீர்கள். கிறிஸ்துவோடு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் மகிமையா வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்த 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முற்றிலும் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது நித்திய வாசியும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிற கர்த்தர் என்கிற நாமம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்குகிறார். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நான் நீதியை விரும்பி நீதியை மனதார நிறைவேற்றுகிறவர்களாக, நீதியை முடிவு பரியந்தம் செய்து நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அக்கிரமத்தை வெறுத்து வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு அக்கிரம கிரியைகளும் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய பரிசுத்த நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தேவகுமாரனாக வாழ்ந்த பொழுது அவர் நீதியை விரும்பினார், நீதியை நிறைவேற்றினார். யோவான் ஸ்நானகனிடத்தில் போய் ஞான ஸ்நானம் எடுக்கிற வேளையில கூட யோவான் ஸ்நானகன் தடை பண்ணுகிறார். நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற தகுதியாக இருக்கும் பொழுது நீர் என்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வரலாமா என்று சொல்லி தடை பண்ணுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் ஸ்நானகனை பார்த்து, இப்பொழுது நீ இடர் கொண்டு இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நீதியை நிறைவேற்றுகிறவராக, ஒவ்வொரு நீதியை மனதார கை கொண்டு நடக்கிறவராக வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, அவர் பிதாவுடைய சித்தத்தில் பரிபூர்ணமாக செய்து நிறைவேற்றுகிறவராக அவர் செயல்பட்டார். அவர் பூமியில் அவர் அக்கிரமத்தை முற்றிலும் வெறுத்தவராக வாழ்ந்தார். அக்கிரமம் செய்த மக்களை எல்லாம் அவர் கடிந்து கொண்டு அக்கிரமத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி போதித்தார். அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் போய் பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி தான் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்படியானால் இவர்கள் எல்லாரும் அக்கிரமத்தை வெறுத்து வாழ்ந்தார்கள். அக்கிரமத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எல்லாரும் அக்கிரம கிரியைகளை விட்டு மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கும். நீங்கள் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய நீதியை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை நிறைவேற்றி வாழ்ந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழுகிறவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கம் பண்ணினார். யோவான் ஸ்நானகனும் பிரசங்கம் பண்ணினார். அந்த ஆண்டவர் பூமியில வாழ்ந்த பொழுது முற்றிலும் அவர் நீதியை விரும்பி நிறைவேற்றினார், அக்கிரமங்களை வெறுத்து வாழ்ந்தார். இன்னைக்கு பாருங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்கிறோம். நம்மிடத்தில் யாரெல்லாம் நீதி நிறைவேற்றி நீதியை மனதார கை கொண்டு வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு சிலரே நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக, நீதியை கை கொண்டு நீதியின் பிள்ளைகளாக வாழ்கிறோம். மற்ற எல்லாரும் அக்கிரம கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, அக்கிரம செய்கைகளை நடப்பிக்கிற, அக்கிரம கிரியைகளை நடப்பிக்கிற மக்களை பின்பற்றி அவர்களோடு ஒன்றாக செயல்படுகிறவர்களாக, அவர்களுடைய அக்கிரம கிரியைகளுக்கு, அநியாய கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாக மாறி கர்த்தருடைய மகத்துவத்தை அசட்டை பண்ணி வாழறீங்க. இப்படிப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கோபாக்கினை நாளிலே நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது எல்லா பாவங்களை, அக்கிரம கிரியைகளை விட்டுவிட்டு ஆண்டவரை உண்மையாய் சேவித்து பரிசுத்த சிந்தையோடு அவரை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்களிலே எவ்வளவு அக்கிரம சிந்தை வரக்கூடாது, அக்கிரம கிரியைகளை நடப்பிக்க
கூடாது. அக்கிரம கிரியைகளை நடப்பிக்கிற ஜனங்களோடு நீங்கள் இணைந்து உடன்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவருடைய சரீரமாகிய சபையிலே நிலைத்திருந்து ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வருகையிலே பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு என்றென்றைக்கு மனமகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் நீங்கள் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தருள பெற்றுகிறார். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்த தேவனாக வாழ்ந்தார். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்று அவருடைய சரீரமாகிய சபையில் ஏற்படுத்தப்பட்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களாக எப்பொழுது நீதியை நிறைவேற்றி மனதார நீதியை கை கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடினாலே ஆண்டவராகிய தேவனை அவருடைய தேவன் அவருடைய தோழரை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் அதிகமான ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே இயேசுவை அபிஷேகம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை தேவன் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை அசாத்தியமான காரியங்களை வல்லமையான காரியங்களை செய்கிறதற்கு பயன்படுத்தி வந்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில நிரம்பினவராக அவர் பயங்கரமான காரியங்களை செய்து மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு இந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கிற தேவனாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நீதியை நிறைவேற்றி அக்கிரமத்தை வெறுத்து வாழ்வீர்களானால், நீங்கள் மனதார நீதியை விரும்பி செய்து கொண்டிருப்பீர்களானால், ஒரு அக்கிரம கிரியைகளுக்கும் உட்படாதபடிக்கு முற்றிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்வீர்களானால், அன்றைய தினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா வாழ்வீர்கள். கர்த்தருடைய சித்தத்தை மனதார செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஏராளமாய் ஆதாயம் செய்து சத்திய வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நேராக வழிநடத்துவீர்கள் என்கிறது நிச்சயம். அதற்கு தேவன் உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் என்கிறது நிச்சயம். கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் அதன் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் தியானிப்போம். எடுத்து சத்தமா வாசிங்க. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். அல்லேலூயா. அவர் வாய் முற்றிலும் மதுரமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாய் முற்றிலும் மதுரமாய் இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து அருள் பொழிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர் வெண்மையும் சிகப்புமானவர். அவர் 10,000 பேரில் சிறந்தவராக இருக்கிறார். சூலமெத்தியால் சொல்லும் பொழுது இவரே என் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சிநேகிதரை போல எண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறாள். ஆண்டவரை தன் சிநேகிதர் என்று சொல்லி ஆண்டவரை போற்றுகிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் பாருங்கள் மதுரமான கிருபை பொழிந்தள்ளிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வாய் முற்றிலும்
முற்றிலும் மதுரமாய் இருக்கிறது, முற்றிலும் மதுரம் நிறைந்ததாய் இருக்கிறது. அவருடைய வாயில கசப்புகளே கிடையாது, அவருடைய இருதயத்துல கள்ளம் கபடமே கிடையாது. ஆனா மனிதர்களுடைய வாயில, மனுஷங்களுடைய இருதயத்துல முற்றிலும் கசப்பு இருக்கிறது, கள்ளம் கபடு இருக்கிறது. எல்லாரிடத்திலும் கள்ளம் கபடோடு தான் பழகுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனா கசப்புகளை, காயங்களை இருதயத்தில் வைத்து செயல்படுகிறார்கள். ஆண்டவர் அப்படி அல்ல, முற்றிலும்